ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஆகஸ்ட் 27, 2024. நாம் அனைவரும் குழுக்களாக வாழ்கின்றோம். சில இடங்களில் 2, சில இடங்களில் 3, சில இடங்களிலோ குடும்பங்களில் 5, 7 இருக்கிறார்கள். சில ஸ்தாபனங்களில் பெரிய குழுக்களாக வாழ்கிறார்கள். குழுவாக வாழும் நமக்குள் மிகுந்த அன்பும் நல்ல பாவனைகளும் இருக்க வேண்டும். குழுவில் ஒருவர் மற்றவர் மீது நல்ல உணர்வுகள் இல்லை என்றால் அந்த குழுவே சின்னாபின்னமாகி விடுகிறது. உதாரணத்திற்கு, நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒருவர், பொறுப்பில் இருப்பவர், அவருக்குள் கோபம், அகங்காரம் மிகவும் இருக்கிறதென்றால் அவர் யார் கூறுவதையும் கேட்பதில்லை. அனைவரையும் அதிகாரத்தோடு நடத்துகின்றார். எப்போதும் தான் மேடையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எனக்கு மட்டுமே பெயர் புகழ் கிடைக்க வேண்டும், வேறு யாரும் முன்னோக்கி செல்லக்கூடாது என்று நினைக்கிறார் என்றால் அவ்வாறு பல இடங்களில் இருக்கிறார்கள். வேறு யாரையுமே அவர்கள் முன்னேற விட மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலரது மனதின் வீணான எண்ணங்கள் அவர் மீது ஓடுகின்றன. இவர் ஒருபோதும் திருந்த மாட்டார் என்று நினைக்கிறார்கள். இவற்றின் காரணமாக சேவைகளில் மிகுந்த தடைகள் ஏற்படுகின்றன. அவரால் தான் சேவையில் தடைகள் ஏற்படுகின்றன என்று பிறர் கூறுகிறார்கள். அது உண்மையும் தான். பல வருடங்களாக அவரை சுற்றியிருப்பவர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட இருப்பவர்கள் மற்றொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மனிதர் திருந்தவே மாட்டார் என்று நாம் யோசிப்போமானால், ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய அவருக்கு தான் மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நமது வீணான எதிர்மறையான எண்ணங்கள் அவரை மாறவிடுவதில்லை. எனவே நாம் நமது உள்நோக்கத்தையும் உணர்வுகளையும் உயர்ந்ததாக, சுபமானதாக ஆக்கிவிட வேண்டும். அனைவரையும் ஆத்மாக்களாக பார்க்க வேண்டும். அனைவர் மீதும் சுப பாவனைகள் வைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். அனைவரும் திருந்து விடுவார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் விசேஷ தன்மைகள் இருக்கின்றன என்று சிந்திப்போம். பாபாவின் குழந்தைகளை பற்றி யோசித்து பாருங்கள். பாபாவின் குழந்தைகள் தூய்மையை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தந்தையை தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு உயர்ந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அனைவரும் இறைவனை சந்தித்திருக்கிறார்கள். அனைவரது வாழ்விலும் நல்ல குணங்கள், நற்பண்புகளை தாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறைவாக தாரணை செய்திருந்தாலும் தாரணை செய்திருக்கிறார்கள் அல்லவா? மற்றபடி வெளி உலகில் பாருங்கள், மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வாறு மனிதர்கள் காமுகமாக நடந்து கொள்கிறார்கள், எந்த அளவிற்கு தவறாக நடந்து கொள்கிறார்கள். காமத்தின் அக்னி நாலாபுறங்களிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிராமண குலபூஷணர்களோ தூய்மையின் பாதையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனைகளை கூட தூய்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதில் கவனம் வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு பிராமண ஆத்மாக்களின் உயர்ந்த தன்மைகளை பற்றி சிந்திப்போம். இவர்கள் அனைவருமே பகவானை சந்தித்திருக்கிறார்கள். வேறு யாராவது இவ்வுலகில் இறைவனை சந்தித்தவர்கள் இருக்கிறார்களா? பகவானை சந்தித்திருப்பவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள்! அவர்களுக்கு சத்திய ஞானமும் கிடைத்திருக்கிறது. எந்த ஞானத்தை மனிதர்கள் இன்னும் சாஸ்திரங்களில் தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அதனை சுயம் பகவானே வந்து இவர்களுக்காக வழங்கியிருக்கிறார். அந்த ஞானத்தை அனுதினமும் கிரகித்து கொள்பவர்கள் உண்மையில் எத்தனை உயர்ந்தவர்கள்! எனவே பிறருக்காக நம் மனதில் இருக்கும் உணர்வுகளை, மனப்பான்மையினை மாற்றி அமைப்போம். இவர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள் என்ற பார்வையில் பிறரை பார்ப்போமானால் நமது உயர்ந்த பாவனைகள் நமக்கே மிகுந்த சுகத்தை வழங்குவதை நம்மால் உணர முடியும். நமது மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நமது யோகம் நன்றாக இருக்கும். மாறாக நாம் இன்னார் இவ்வாறு இருக்கிறார், அவர் அவ்வாறு இருக்கிறார் என்று சிந்தித்து கொண்டிருப்போமானால் அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் இப்படிப்பட்ட சிந்தனைகளை உருவாக்குகிறார்களோ அவர்கள் அவசியம் தொந்தரவடைந்திருப்பார்கள். எனவே வாருங்கள், குழுக்களில் அன்பு, மரியாதை, பிறரை முன்னேற்றக்கூடிய, பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடிய மனப்பான்மை, இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளை வெளிப்படையச் செய்வோம். அனைவரும் இவர்கள் நம்முடையவர்கள் என்று சிந்திக்கும் அளவிற்கு அவர்களுக்கு என்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துவோம். இது நமது அழகான குடும்பமாகும்.
ஒருவரது அகங்காரம் மற்றவரை இந்த குடும்பத்தை விட்டு விலக்கிவிடக்கூடாது. இது மிகுந்த முக்கியமான விஷயமாகும். நமது அகங்காரத்தினால் பிறர் யக்ஞத்தை விட்டு விலகுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய நஷ்டமாகும். இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். பிறர் மீது தவறான பாவனைகள் வைப்பதால் அதனாலும் நாலாபுறங்களிலும் எதிர்மறையான அதிர்வலைகள் பரவுகின்றன. அவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள், முன்னேற விடமாட்டார்கள். இவற்றின் காரணமாகவும் குழு வலுவிழக்கிறது. நாம் என்ன யோசிக்க வேண்டுமென்றால், இந்த குழுவில் அநேகரும் உயர்ந்தவராக ஆக வேண்டும், நல்ல பேச்சாளர்களாக ஆக வேண்டும், அநேகர் யோகிகளாக வேண்டும், நல்ல பெயர் புகழ் கிடைக்க வேண்டும். இவர்களது குழு மகான் ஆத்மாக்களின் குழு என்று பிறர் கூற வேண்டும். இது புண்ணியாத்மாக்களின் குழு என்று பிறர் நினைக்க வேண்டும். அப்படிப்பட்டதொரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இவ்வாறு நமது குழுக்களை வலுப்படுத்துவோம். இதனையே பாபா கோட்டையை உறுதிப்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். அனைவரும் முன்னேற்றம் அடையட்டும், அனைவரும் பிரபுவின் அன்பில் மூழ்கட்டும் என்ற சுப பாவனைகளை நிறைத்து விடுவோம். ஓம் சாந்தி.